கடக ராசி சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு நீர் ராசியாகும். பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் உணர்வுபூர்வமாக மட்டுமின்றி குடும்பத்தின் மீது தங்களின் எதிர்கால பாதுகாப்பின் மீதும் அதிக அக்கறை கொண்டவர்கள். அவர்களின் வாழ்நாள் முழுவதுமான பொருளாதார நிலை மற்றும் அதிர்ஷ்டம் பற்றி பார்க்கலாம். வாழ்நாள் பொருளாதார நிலை. இளமை பருவம். கடக ராசிக்காரர்களின் இளமை பருவம் பெரும்பாலும் சில போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். பணத்தின் அருமையை சிறு வயதிலேயே உணர்ந்து கொள்வார்கள். சிறுக சிறுக சேமிக்கும் பழக்கம் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும். நடுத்தர வயது 30 முதல் 50 வயது வரை. இந்த காலகட்டத்தில் இவர்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பான வளர்ச்சியை எட்டும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பார்கள். நிலையான வருமானம் தரக்கூடிய வேலை அல்லது தொழிலை அமைத்து கொள்வதில் கெட்டிக்காரர்கள். முதுமை பருவம். கடக ராசிக்காரர்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு சேமித்து வைப்பதால் இவர்களின் முதுமை பருவம் எவ்விதமான பொருளாதார சிக்கல்களும் இன்றி மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் இருக்கும். சேமிப்பும் முதலீடும். பத்திரமான முதலீடு. இவர்கள் பங்குச்சந்தை போன்ற அதிக ரிஸ்குள்ள முதலீடுகளை விட தங்கம், வங்கி வைப்பு நிதிகள், எஃப்டி, ஆர்டி மற்றும் நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதையே அதிகம் விரும்புவார்கள். சிக்கனம். ஆடம்பரத்திற்காக வீண் செலவு செய்ய மாட்டார்கள். அதே சமயம் குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காகவும் அத்தியாவசிய தேவைகளையும் தாராளமாக செலவு செய்வார்கள். அதிர்ஷ்டம் மற்றும் யோகம். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என மாறுவது போல இவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் நிலையான செல்வத்தை அடைந்து விடுவார்கள். குருவின் அருட்பார்வை. கடக ராசிக்கு குரு பகவான் மிகவும் சுபமான பலன்களையே தருவார். குறிப்பாக தற்போதைய 2026ஆம் ஆண்டின் கிரக நிலவரப்படி குரு பகவான் கடக ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவது இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தையும் எதிர்பாராத தன வரவையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் பொற்காலமாக அமையும். ராஜயோகம். செவ்வாய் மற்றும் குருவின் தசாபுக்தி காலங்களில் இவர்களுக்கு திடீர் யோகங்கள், பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். வருமானம் தரும் துறைகள். இவர்கள் உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஹோட்டல், விவசாயம், ரியல் எஸ்டேட், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பயணம் மற்றும் சுற்றுலா சார்ந்த துறைகள், வங்கி மற்றும் நிதித்துறை, கலைத்துறை போன்ற இடங்களில் சிறந்து விளங்குவார்கள். அதிக வருமானமும் ஈட்டுவார்கள். பொருளாதார முன்னேற்றத்திற்கான முக்கிய குறிப்புகள். கடன் விஷயங்களில் கவனம். உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது அதிக தொகையை கடனாக கொடுப்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பணம் திரும்ப வராமல் ஏமாற்றமடைய வாய்ப்பு உள்ளது. ரகசியம் காத்தல். தங்களின் சேமிப்பு மற்றும் வருமானம் பற்றி முழுமையான தகவல்களை மற்றவர்களிடம் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். இது கண் திருஷ்டியை குறைக்கும். தெய்வ வழிபாடு. திங்கள் கிழமைகளில் சிவபெருமானையும் பௌர்ணமி நாட்களில் அம்பாளையும் வழிபடுவது இவர்களின் பொருளாதார தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். சுருக்கமாக சொன்னால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலும் அவர்களின் விடாமுயற்சி, சேமிப்பு பழக்கம் மற்றும் குருவின் ஆசி ஆகியவற்றால் வாழ்வில் பிற்பாதியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறும் யோகம் கொண்டவர்கள்.